சமைக்க? சின்ன பொண்ணே அத்தை கூட்டில அத்தை. பார்த்தாலும் பார்த்தேன் உன்ன மாதிரி ஒரு நடிப்புக்காரியா நான் பார்க்கலடி. என்ன ஒரு பவியா உனக்கு? அத்தை ஏத்த வயிறியா? மணி 10 ஆகுது இன்னும் நீ ரசம் வைக்கல. நீ நறுக்குற தக்காளியை பார்த்தா ரசத்துக்கு போட்ட மாதிரி இல்ல, ஏதோ பண்டாட வச்ச மாதிரி இருக்கு. அத்தை அதைத்தான் பண்ணிட்டு கிடக்கேன். யூடியூப்ல இன்ஸ்டன்ட் 1 மினிட் ரசம்னு போட்டாங்க. ஆனா அதுல போடுற ரகசிய பொடி என்னன்னு சொல்லல அத்தை. சஸ்பென்ஸ் படத்தை விட பயங்கரமா இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச சொல்றீங்களா? சை, ரசம் வைக்கிறதுக்கு யூடியூப் ஆடி. நாங்களாம் அந்த காலத்துல கண்ணை மூடிட்டே ரசம் மனமா வைப்போம். நீ கண்ணை திறந்துட்டு கருக வைக்கிற. உன் அம்மா உனக்கு சமையலே கத்து கொடுக்கலையா? அத்தை என்ன எப்படி வேணா வெச்சுக்கோங்க, ஆனா என் அம்மால எதுவும் சொல்லாதீங்க. ஓஹோ, ரசம் கூட வைக்க தெரியாதுன்னு கோவத்தை மட்டும் பாரு. அத்தை எங்க அம்மால நல்லா தான் கத்து கொடுத்தாங்க. ஆனா நீங்க அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து ரசம் வைக்க சொல்லுவீங்க எனக்கு எப்படி தெரியும்? ஏடி, ரசமே அவுட் ஆஃப் சிலபஸா? ஆமா, போன வாரம் சீஸ் தோசை எம்புட்டு அழகா செஞ்சேன். வர்க்கீஸ் கூட எம்புட்டு நல்லா சாப்பிட்டாங்க. நீங்க பாத்தீங்கல்ல? ஆமா, ஆசையா சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நைட்டு ஜெலசில தேடி அலைஞ்சிட்டு கிடந்தான். நான் தான் என் ரூம்ல இருந்து எடுத்து கொடுத்தேன். நீ தோசை சுடல சின்ன பொண்ணு, சவத்துக்கு பட்டி அடிச்சு வச்சிருக்க பட்டி. அத்தை அது கிறிஸ்பி. நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க. சரி, இந்த ரசத்துல புளி எப்ப போடணும் அதை மட்டும் சொல்லுங்க. தக்காளிக்கு முன்னாடியா இல்ல பின்னாடியா? அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி போடணும். அறிவு இருக்கா உனக்கு? எங்கயாவது போய் தொலை சின்ன பொண்ணு. சரித்த, நீங்க சொல்லி கேட்காம இருப்பனா நான் அப்படியே வெளியில வாக்கிங் போயிட்டு வரேன். பாய் பாய். சின்ன பொண்ணு நில்ல. அத்தை எப்ப வீட்டை விட்டு துரத்தவே போகலான்னு பாக்கியோ? ஒழுங்கா போய் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்து. சரித்த. சை, எனக்கு வந்து வாச்சிருக்கு பாரு. அம்மா பாய். என்ன ஒருத்தரையும் காணோம், சின்ன பொண்ணையும் காணோம். சரி உள்ள கொண்டே கொடுப்போம். மதனி மதனி, பால் கொண்டு வந்திருக்கேன் வாங்க. வாங்க லட்சுமி. இன்னைக்கு என்ன ரொம்ப லேட் ஆகி போச்சு போலயே? ஆமாக்கா, இன்னைக்கு மாட்டுக்கு சனை ஊசி போடணும்னு கூட்டிட்டு போயிருந்தேன், அதான் லேட்டு. கொண்டாங்க பால் ஊத்தி தாரேன். இந்தாங்க மதனி பால். இந்த மாச கணக்கு இன்னையோட முடிஞ்சிடுது. சாயங்காலம் வந்து காசு வாங்கிக்கிடுதே. நான் வரட்டுமா? சரிம்மா. சின்ன பொண்ணு வர்க்கீஸே, டேய் வர்க்கீஸே. அம்மா ஏமா காலம் வர கத்திட்டு கிடக்க? ஜில்லு நைட் எல்லாம் தூங்க இப்பதான் தூங்குதா. அவளை எழுப்பி விட்டுருவிய போலயே. கொஞ்சம் உன் பொண்டாடி செய்யற வேலையெல்லாம் பாரு. சின்ன பொண்ணு இன்னைக்கு என்னத்த பண்ண? எங்க நான் எதுவும் பண்ணலங்க. என்னம்மா அவ எதுவும் பண்ணலங்க, நீ போட்டு அவளை கத்திட்டு கிடக்க. அதானே, சின்ன பொண்ணு அமைதியா தானே இருக்கு. ஏன் மதனி அவளை திட்டுறீங்க? கேளுங்க லட்சுமிக்கா, நல்லா கேளுங்க. எப்ப பாரு என்ன வெஞ்சிட்டே இருக்காங்க. சின்ன பொண்ணு என்ன ஆச்சு? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஏங்க நான் சொல்றேங்க, சமயக்கட்டுல நான் பாட்டுக்கு பம்பரமா வேலை பார்த்துட்டு கிடந்தேன். யாரு நீ? பம்பரமா? கொஞ்ச நேரம் சும்மா இருமா, அவ சொல்லட்டும். சொல்லு சின்ன பொண்ணு. இந்த பாருங்க, நான் பாட்டுக்கு சமயக்கட்டுல பம்பரமா வேலை பார்த்துட்டு கிடந்தேன். விடுச்சு இம்புட்டு நேரம் ஆச்சு. வெளியில இருக்கிற செடிக்கெல்லாம் யார் தண்ணி ஊத்துவா? இல்ல அந்த செடிங்களை பனிலே குளிச்சுக்கணும் விட்டுட்டியான்னு அத்தை தாங்க கேட்டாங்க. அதான் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கேங்க. திடீர்னு வந்து அத்தை என்ன வைதாக. ஏமா அவ பாட்டுக்கு செடிக்கு தண்ணி தானே ஊத்திட்டு இருக்கா, உனக்கு என்னமா? டேய் வர்க்கீஸே, அவ தண்ணி ஊத்தற நான் தப்பு சொல்லல. அந்த செடிக்கு ஏன் தண்ணி ஊத்துறான்டா கேக்கேன். ஏன் அத்தை, நீங்க தானே சொன்னீங்க ஒரு இலை கூட காயக்கூடாதுன்னு. பாவம் இந்த செடி ரொம்ப நல்லா காயாம பச்சையாவே இருக்கு. அதான் இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்துறேன். ஐயோ ஐயோ, இவளை வச்சிட்டு அடி மாட மாளிகையில பிறந்த மந்தார வெளியில வளர்ந்தவளே. அது நாங்க போன வாரம் அமேசான்ல 500 ரூபாய் கொடுத்து வாங்கின பிளாஸ்டிக் செடிடி. அதுக்கு எதுக்கடி தண்ணி ஊத்துற? அச்சோ மாட்டிக்கிட்டமே, சமாளிப்போம். அத்தை பிளாஸ்டிக்கா? வாவ், தொட்டு பார்த்தா நெஜ செடி மாதிரியே இருக்கத்த. அமேசான்ல குவாலிட்டி சும்மா அல்லதுல. எது குவாலிட்டி அல்லதா? பிளாஸ்டிக் செடிக்கு போய் எவனாவது தண்ணி ஊத்துவானடி? உங்க வீட்ல இருந்து ஒன்னையும் கொண்டு வரேன்னு பார்த்தா மண்டையில இருக்கிற மூளையும் கொண்டு வரல போல. அத்தை நான் என்ன பாட்டனியா படிச்சிருக்கேன்? நான் எம்பிஏ தான் படிச்சிருக்கேன். நீங்க தானே போன வாரம் சொன்னீங்க வீட்டுல இருக்கிற எல்லா பச்சையா இருக்க விஷயத்துக்கும் தண்ணி ஊத்துனேன். இதுவும் பச்சையா தானே இருக்கு, அதான் தண்ணி ஊத்துனேன். ஆமா, எம்பி படிச்சுதான் ஒட்டக்கச்சிவிங்கியாட்ட வளர்ந்து கிடக்கா. அப்போ என் பச்சை பட்டு புடவை கூட தான் பீரோல பச்சையா இருக்கு. அதுக்கும் போய் 2 குடம் தண்ணி ஊத்திடுவியோ? சரி நீங்க சொன்னா கேட்காம இருப்பனா? சரி, உன் கூட எல்லாம் மனசு இருப்பானா? சரி விடுங்க மதனி, சின்ன பொண்ணு ஒண்ணும் தெரியாத அப்பாவி. யாரு இவ அப்பாவி? ஏ லட்சுமி, உன் மக வெளிநாட்டிலேயே இருந்தாலும் வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு மாட்டையும் பார்த்துக்கிட்டு பால் கறந்து வித்துட்டு நீ எம்புட்டு வேலை செய்யற. ஆனா இவ கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு காப்பி தண்ணி கூட வைக்க தெரிய மாட்டேங்குது மதனி. ஏன் சின்ன பொண்ணு, நீ உன் மாமியாருக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் நடந்துக்கலாம்ல? நீங்க வர லட்சுமி அக்கா, நான் எப்படி காப்பி வச்சு கொடுத்தாலும் வயிறாக. ஏன் மதனி, அவளே இப்பதான் காப்பி வச்சு பழகுறா. கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சாதானே போக போக பழகும். யாரு இவ பழகுறாளா? நேத்து கூட எங்க சொந்தக்காரங்க வந்தாங்க. இவ என்ன பண்ண தெரியுமா மதனி? அத்தை நான் எதுவுமே பண்ணல அத்தை. நீ வாய் மூடு. நேத்து அவளுக்கு காப்பி போட்டு கொடுத்தா
மூஞ்சல் துப்பாத குறைய துப்பிட்டு போறாங்க மதினி. இவட்ட என்னன்ட்டு கேளுங்க. ஏன் சின்ன பொண்ணு அந்த அளவுக்கு கேவலமாவா போட்ட? அச்சோ இல்ல லட்சுமி அக்கா, மாமாவுக்கும் சுகர் இருக்குல்ல, அதான் ஹெல்த்தியா இருக்கட்டும்னு சர்க்கரைக்கு பதிலாக கொஞ்சம் வேப்பில போட்டு சேர்த்தேன். எல்லாமே ஒரு ஹெல்த் கேர் தானே அத்தை. சை, உனக்கு போய் சப்போர்ட் பண்ண பாரு. போ சின்ன பொண்ணு. ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இப்படி ஒரு மருமகளை வச்சுக்கிட்டு. நான் வாரேன். சின்ன பொண்ணு, ஏன் இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்க? ஏங்க நான் எதுவும் வேணுக்குன்னு பண்ணலங்க. சை, அப்படி நடிப்பாங்க புருஷனை பொண்டாட்டியும். உங்க நடிப்பை பார்க்கலாம் எனக்கு நேரம் இல்ல. போய் நான் தான் எனக்கே சமையல் செய்யணும். வரேன். ஏங்க உங்க அம்மா போயிட்டாங்க. ஏன் சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணுவ? சும்மா ஒரு டைம் பாஸ்க்குங்க. சரி சரி, நான் லட்சுமி அக்காவோட அப்படியே கொஞ்சம் வெளியில வேலையா போயிட்டு வரேன். அத்தை வந்தா சொல்லிருங்க. ஆமா சின்ன பொண்ணு, உங்ககிட்ட நானும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா கொஞ்சம் வெளியில போவோம். வாங்கக்கா போவோம். ஏங்க ஜில்லு எழுந்தா பால் கொடுத்து 2 இட்லி மட்டும் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நான் வந்து பாத்துக்கிடுதேன். எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏதோ நீ பாக்குற மாதிரியே சொல்லாத சின்ன பொண்ணே. போ போ. லட்சுமி அக்கா ஏதோ பேசணும் கூட்டியாந்துட்டு அமைதியா இருந்தா எப்படி? அது ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு, இது ஒரு விதமான பிரச்சனை. அதான் எப்படி சொல்றதுன்னே தெரியல. என்னக்கா ஏதாவது வாங்காத இடத்துல கடங்கீது வாங்கிட்டு கடங்கார வந்து கேட்கானா? அது இல்ல சின்ன பொண்ணு, எல்லாம் இந்த நிரஞ்சனாவை பத்தி தான். அந்த மினிக்கி பத்தி கேட்க அப்படி என்னக்கா கிடக்கு? அது இல்ல சின்ன பொண்ணு, இனியாவும் அன்பும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு தெரியும்ல. ஆமா, வெளிநாடு போறதுக்கு முன்னாடி உன் மகனும் அவளும் ரெட்டப்பறவை மாதிரில சுத்திட்டு கிடப்பாங்க. ஆமா சின்ன பொண்ணு, இனியாரோட தங்கச்சி தானே நிரஞ்சனா. அதான் எனக்கு ஒரே உறுத்தலா இருக்கு. பாவம் இனியா, அவன் குடும்பத்துக்காக எம்புட்டு கஷ்டப்படுறான். ஆனா இந்த பொண்ணு இப்படி சுத்துதேன்னு தான் எனக்கு கவலை. இத அன்பு கிட்ட சொல்லுவோமா இனியா கிட்ட சொல்லுவோமானும் எனக்கு தெரியல. அதான் உங்ககிட்ட சொல்லுதேன். சரி அப்படி என்னக்கா தலை போற பிரச்சனை? கொஞ்சம் கிட்டவா சின்ன பொண்ணு. வந்துட்டேன், இப்பயாச்சும் சொல்லுங்க. சின்ன பொண்ணு, அந்த நிரஞ்சனா இருக்கால்ல, அவளை நானு மார்க்கெட் போற வழியில இருக்கிற காபி ஷாப்ல பார்த்தேன் சின்ன பொண்ணு. காபி ஷாப்ல காபி குடிக்க போயிருக்கா, இது ஒரு பிரச்சனையாக்கா உனக்கு? அது இல்ல சின்ன பொண்ணு, அவ கூட வேற ஒரு பையனும் இருந்தான். அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு கொஞ்சம் பேசிட்டு கிடந்தாங்க. அப்படியாக்கா சொல்லுதீங்க? அப்படின்னா இது கண்டிப்பா கொஞ்சம் பெரிய பிரச்சனை தான். அவ அக்கா எம்பிட்டு கஷ்டப்பட்டு பணம் சேர்த்தி அவளுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறா. இந்த புள்ள கட்டடிச்சிட்டு போய் காபி ஷாப்பு தியேட்டர்ல சுத்திட்டு கிடக்கு. இது கண்டிப்பா இனியாட்ட சொல்லிடுதும்க்கா. அதான் இனியாட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம உன்கிட்ட கேட்க சின்ன பொண்ணு. வாயில தாக்கா சொல்லணும், இதுல என்ன சந்தேகம்? சின்ன பொண்ணு, நீ ஒரு மனுஷன் சொல்லி உன்கிட்ட வந்து கேட்ட பாரு. நக்கல் தானே உனக்கு. போ. சரி சரிக்கா, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இருங்க, இதுக்கு ஒரு வழி யோசிக்க. சொல்லு. அறிவு கிட்ட மூலையில என்ன இருக்குன்னு பாப்போம். அக்கா வர வர நீங்களும் என் மாமியா மாதிரியே வசவுறீங்க. சரி அதெல்லாம் இல்ல சின்ன பொண்ணு, முதல்ல ஐடியா சொல்லு கேப்போம். நம்ம இனியாப்புல சூப்பர் மார்க்கெட்ல தானே வேலை வாக்கு, அங்க போய் பார்த்து சொன்னா என்னக்கா? நல்ல ஐடியா தான். ஆனா சூப்பர் மார்க்கெட்ல எல்லாரும் அக்கம் பக்கத்துல இருப்பாங்களே, யாருக்கும் இது தெரியக்கூடாது பாரு. பொண்ணு விஷயம். அதுக்கும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குல்ல. பேசாம நம்ம இழிவையும் 4 முடியை கூட்டிட்டு போயிருவோமா? எது 4 முடியா? இழுவு கூட ஓகே சின்ன பொண்ணு. ஆனா 4 முடியெல்லாம் கூட்டிட்டு போய் என்னால பணம் கட்ட இயலாது. இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டமுக்கா, அதான் சொன்னேன். சரி சரி, அவளை கூட்டிட்டு போய் பார்ப்போம் என்னதான் நடக்குன்னு. முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களை டைவர்ட் பண்ணிட்டு நம்ம இனியாட்ட சொல்லிட்டு வந்துருவோம். வீட்டுக்கு வந்தாதான் அவங்க அப்பா குடிகாரன் சொல்ல முடியாமையே கிடக்கு. ஆமா சின்ன பொண்ணு, இனியாவ தனியா கூட்டிட்டு போய் ஏதாவது பேசலான்னு பார்த்தா அவங்க அப்பா குடியார பையன். ஏதாச்சும் சொல்லி என்கிட்ட ஒண்டலுக்கா. அதான் மார்க்கெட்டுக்கே போய் சொல்லிடுவோம். நாளைக்கு ரெடியா இருங்க, எல்லாம் போவோம். சரி சின்ன பொண்ணு, நான் மாட்டுக்கு தீனி வைக்கணும். நான் வாரேன்.